வந்து பிரீமியர் லீக்ல அவங்களோட எக்ஸ்ஜி அதாவது எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்றது ஆர்சனல் தான். நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, நிறைய சான்ஸ் கிரியேட் பண்றாங்க, பட் வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பிக்கெஸ்ட் பிரச்சனையா இருக்கு. சான்சஸ் நிறைய வருது, பட் வந்து அவங்களோட ஃபார்வர்ட்ஸ் பிளஸ் ஜீசஸ் ரொம்ப நாள் இன்ஜுரியா இருந்தாரு. அவரை பிளேம் பண்ண முடியாது, புதுசாக வராரு. ஆனால் இருக்க பிளேஸே நான் சொல்கிறேனே, அவ்வளோ நிறைய சான்சஸ் கிரியேட் ஆகுது. யோகேரிஸ் நல்லா ஃபினிஷ் பண்ண மாட்டுறாரு. அண்ட் மார்டினெல்லிக்கு ஒரு சிட்டர் கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிடுவார். சாக்கா வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவர் சும்மா தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கான். பாஸ் போடுறதே அவனுக்கு வந்து அந்த ஆங்கிள் கிடச்சதுன்னு அவன் விங்லேருந்து உள்ளே வந்து பாக்ஸில் ஃப்ரீயாக இருந்தாலும் அவன் அடிக்க மட்டும்தான் செய்கிறான். ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக ஆகிறான். அது அட்லீஸ்ட் கோலாக கன்வெர்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அதுவும் ஆக மாட்டேது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அவ்வளோ எக்ஸ்ஜி கிரியேட் பண்ணியும் கோல்ஸ் அடிக்க மாட்டோம். வர கோல்ஸுமே நீ பார்த்தனா நீ சொன்ன மாதிரி தான் 4 ஓன் கோல். இந்த உல்ஸ் 2-1லேயும் ஒரு 2 ஓன் கோலில் வின் பண்ணோம். 1-1 ட்ரா கிறிஸ்டல் பேலஸோட EFL கப்லேயும் லக்ரோவோட ஓன் கோல் தான். அண்ட் எவர்டன் மேட்ச்சில் ஒரு பெனால்ட்டி. ஸோ இன்னுமே வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். பட் ஆனால் ஒரு ஒரு ஓப்பன் பிளேயில் ஒரு ஸ்ட்ராங்காக விளாண்டு கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கிற அது நடக்கவே மாட்டேது. அடுத்த கேம்ஸ்லையாவது நடக்குமான்னு பார்ப்போம் கண்டிப்பாக.